சில மாதங்களுக்கு முன்பு சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட 16 வயது சிறுவன் தமீம் அன்சாரியின் வாயில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினார் காவல் ஆய்வாளர் புஷ்பராஜ். அப்போது துப்பாக்கி குண்டு அச்சிறுவனின் தொண்டையில் பாய்ந்து குருதி வெள்ளத்தில் சரிந்தான் அந்த சிறுவன். பின்பு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் பிழைத்தார். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தில் எஸ்ஐ காளிதாஸ் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் வாலிபர் சையத் முகமது. சையத் முகமது தன்னை கத்தியால் குத்தியதால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள சையத் முகமதுவை தனது துப்பாக்கியால் சுட்டுள்ளார் காளிதாஸ். இதில் சையத் முகமது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழக்க பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தார் சையத் முகமது. எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தில் ஒரு காவலரால் வாலிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது வரும் பரபரப்பை உடனடியாக ஏற்படுத்தியது. 1 மணி நேரமா சார் நான் என்ன தவறு பண்ண, என்னை ஏன் ஜட்டியோட விட்டு என்னை அடிச்சு துன்புறுத்துறீங்க, நான் என்ன குற்றம் பண்ண, என்ன தவறு பண்ண அப்படின்னு காவல்துறை பைக் மெக்கானிக் அவரை கூப்பிட்டு கேளுங்க நான் என்ன தவறு பண்ணேன்னு. என்ன மட்டும் தனியா விட்டு ஜட்டியோட விட்டு கதற இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்களா, நான் என்ன சார் குற்றம் பண்ண, என்ன சார் தவறு பண்ண, நான் என்ன பண்ணன அப்படின்ட்டு 1 மணி நேரமா போராடி இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க 4-5 பேர் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. பிற்பகல் காவல் நிலையத்துக்கு காவலர் காளிதாஸ் வந்த சிறிது நேரத்தில் மறுபடியும் வாக்குவாதங்கள் எழுந்ததாக சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எழுந்த வாக்குவாதம் துப்பாக்கி குண்டு வெடித்த பின்பு அடங்கிவிட்டது. காவலர் காளிதாஸ் சுட்ட குண்டுக்கு பலியானார் சையத் முகமது. ஒரு நோட்டோரியஸ் சமூக விரோதியாக இருந்தாலும் கூட அவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. அது காவல்துறையினுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட நிலையாணையிலே கூட ஒரு நபரை உடனடியாக சுட்டுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இங்கு நடந்திருப்பது எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தில் நடந்திருப்பது மனித உரிமைய நிறுமை மீறிய செயலாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கருதுகிறது. இது கண்டிக்கத்தக்கது. மக்களுடைய சர்வன் தான் போலீஸை தவிர மக்களுக்கு, அதாவது மக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸே வந்துகிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னா ஜனநாயகம் எங்க போச்சு, என்ன நடக்குது இங்கே? தற்போதைய நிலையில் உதவி ஆய்வாளர் காளிதாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்தபோது காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் ஆயுதப்படைக்கு தரம் குறைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க, சையத் முகமதுவின் தாயாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் உறவினர்கள். நான் பிள்ளைய அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்து நான் 22 வயசு வரை நல்லா இருந்தான். அவன் தான் எனக்கு ரொம்ப உயிர். அவன் என் மேல நல்லா பாசமா இருப்பான். அவன் தான் எனக்கு எல்லாம் நல்லா செஞ்சான். செஞ்சு அவஸ்தை பண்றதுக்கெல்லாம் அவன் தான் எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு 2 மாசம் தான் ஆகுது. நான் ரெஸ்டா தான் இருக்கிறேன். அவன் தான் எல்லாம் நல்ல இடத்துக்கு வந்து செய்வான், வந்து பாப்பான். வாடகை வீட்டில் வாசம், 2 மாதம் முன்பே இருதய ஆபரேஷன் என இந்த தாய் துயரத்தில் இருந்தபோதுதான் மலை போல நம்பியிருந்த மகனும் மரணத்தை தழுவியிருக்கிறார். காலையில நல்லா தான் போனா, நல்லா ஆரோக்கியமா நல்லா போனா, நல்லா போன பிள்ளையதான் சாயந்தரம் கொலை பண்ணிருக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு நீங்க நல்லா தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு அவனை மறக்க முடியல. அவனை கோச்சு எங்களுக்கு வேதனையா இருக்குது. அவன் இல்லாம எங்களுக்கு ரொம்ப வேதனையா வருத்தமா இருக்கு. என்னால முடியல. இப்ப 2 நாள ரொம்ப நெஞ்சு வேதனையா இருக்கு, வலியா இருக்குது. அவன் என் பிள்ளைங்க சும்மா இருந்த பிள்ளைய கொலை பண்ணி போட்டவனுக்கு வாழ்த்துற அதிகாரிக்கு நீங்க நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளைக்குள்ள நிலைமை எந்த மக்களுக்கு வரக்கூடாது. காவல் நிலையத்தில் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றமும் சட்டங்களும் எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றிச் செல்கின்றன. ஆனால் வேறு பல எத்தனையோ காரணங்கள் முன்னால் வர முந்தைய வழிமுறைகள் பின்னால் தள்ளப்படுகின்றன. இதன் தொடர்ச்சிதான் சையத் முகமதுவின் சாபம்.